ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம் அநேக காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்குது என்று நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள். அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் விசேஷமாக நம் சபைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். சபைகள் மீது எவ்விதமான தீமைகள் கடந்து வரும், சபைகள் எவ்விதமான ஆபத்துகளை சந்திக்கும், கர்த்தர் இதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா என்ன பேசியிருக்கிறாங்க என்பதை அறிந்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம தீர்க்க தரிசனங்களை அறிந்து நம்ம ஜெபிக்கிறதுனால நீங்க ஆயத்தமா இந்த ஜெபத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பேசி சொன்ன அந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்களும் குறிப்பெடுத்து வைத்து இதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. நாம தொடர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. சபைகளை குறித்து கர்த்தர் என்ன காரியங்களை பேசி இருக்கிறாங்கன்றத இப்போது கூட நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களை வைத்து கர்த்தர் இந்த தேசத்தை குறித்தும், இந்த பட்டத்தை குறித்தும், ஜனங்களை குறித்தும், சபைகளை குறித்தும் வைத்திருக்கிற காரியங்கள் என்னதென்று அறிந்து கொண்டு நாம் அதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சபைகளை குறித்தும் சபையின் மெய்ப்பொருளை குறித்தும் பேசின ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளின் அடிப்படை கொண்டு நாம் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசனத்தை பார்க்க போகிறோம். சமயங்களிலே மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிலுக்குமார் அவர்கள் மூலியமாய் கர்த்தர் ராமநாதபுரத்திலையும் சென்னை பட்டத்திலும் பேசின அந்த தீர்க்கதரிசனத்தை தொகுத்து அதை உங்கள் முன்பாக கொண்டு வர இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், தேசத்தில் தீமையானது சீக்கிரமாய் கடந்து வருவதை நாம் கடந்த நாட்களில் பல இடங்களில் நாம் பார்த்து வந்து அதற்காக ஜெபித்திருக்கிறோம். உதாரணமாக 2 காரியங்கள். தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீமைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதியில் பார்க்கிறோம். பொல்லாத தீமைகள், பொல்லாத கிரிகள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சத்துரு, இவனுக்கு பல இடங்களில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் பல இடங்களில் அவனுக்கு அனுமதிகளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாட்களில் தீமைக்கு அனுமதி கொடுப்பது மாத்திரமல்ல, தீமைக்கு அதிகாரம் கொடுப்பது மாத்திரமல்ல, தீமையானவனுக்கும் அனுமதியும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், நம் தேசத்தை குறித்தும் சபைகளை குறித்தும் கர்த்தர் பேசின ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். நவம்பர் மாதம் 2018 தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் ராமநாதபுரத்தில் பேசிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொண்டு அதைத் தொடர்ந்து சென்னை பட்டணத்திலே மாதம் நடத்தப்பட்ட கூட்டங்களிலே கர்த்தர் சபைகளை குறித்து சில காரியங்களை குறித்து பேசினார். நான் அது ஒவ்வொன்றாய் தொகுப்பாய் நம் சொல்வதற்கு நிறைய நேரம் இல்லாதபடினாலே அந்த கொஞ்ச நேரத்தில் நாம் எவ்வளோ சீக்கிரமாய் சுருக்கமாய் சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபத்துக்கு கடந்து போக போகிறோம். 2018 கர்த்தர் பேசிய ஒரு வார்த்தை, உன் தேசத்தின் மேல் இன்னும் ஒரு பெரிய தீங்கு வர காத்திருக்கிறது, அது என்னுடைய வீட்டின் மேலும் என் ஊழியக்கார் மேலும் வருகிறது. என்னுடைய வீடு என்றால் கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல என் வீட்டில் மேலும் என் ஊழியக்கார் மேலும் அது வருகிறது. மந்தை மேய்க்கிறவன் எப்படியோ அப்படியே மந்தை சேர்க்கிறவன் மேலும் வருகிறது. மந்தை மேய்க்கிறவன், ஒருவேளை போதகர் பாசஸ் மத்தியில், அதுவும் மந்தைகளை சேர்க்கிறவன் இவாஞ்சலிஸ்ட், ஜனங்களை ரட்சிப்பு நடத்தி சபைக்குள்ளே கொண்டு வர அவர்கள் மத்தியிலும் அது வருகிறது. திக்கற்றவனை பராமரிக்கிறவன் மேலும் பிள்ளைகள் படிக்கிறவன் மேலும் கூட வருகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். திக்கற்றவரை பராமரிக்கல் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஆர்ஃபனேஜ், அங்கே இருக்கிற ஏழை எளியவர்கள், முதியோர்களை பராமரிக்கிற ஒரு ஊழியங்கள், சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிற சிறு பிள்ளைகளுக்கான ஊழியர்கள் ஆர்ஃபனேஜ் நடத்துகிற அவர்களை குறிக்கிறது. அப்படியானால் திக்கற்றவனை பராமரிக்கிற ஆர்ஃபனேஜ் வைத்திருக்கிறவங்க, பிள்ளைகளை படிப்பிக்கிறவன், ஸ்கூல் காலேஜஸ் வைத்திருக்கிற கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர்களை குறித்து இது வெளிப்படுத்துகிறது. அவர்கள் மேல் ஒரு தீமை வரும் என்று கர்த்தர் 2018 கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்நாட்களே ஊழியம் செய்ய இருதயத்திலே தபிப்பும் தத்தளிப்பும் உண்டாயிருக்கும். பல இடங்களிலே புலம்பலும் வேதனையும் உண்டாயிருக்கும். தேடப்படுற குற்றவாளியை போல பல ஊழியர்கள் தங்களை மறைத்து கொண்டு நடப்பார்கள். இது கர்த்தர் 2018 பேசின ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இக்காலங்களில் என் ஊழியக்காரன் மேலும் உன் ஊழியங்கள் மேலும் தீங்கு வரும். அநேக சபைகளும் நிலங்களும் கட்டிடங்களும் அபகரிக்கப்படும். ஊழிய ஸ்தாபனங்களில் நிலங்கள் அளக்கப்பட்டு மிகுதியானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அதன் ஆஸ்தியானது
நிற்கப்பட்டு மிகுதியானது கைப்பற்றப்படும். உங்களுக்கு இவ்வளோதான், இதை காண்டி எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு ஒரு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. FCRA என்ற சட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்த போகிறாங்க. அது குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு டிபேட் நடந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த சட்டங்கள் இதை நோக்கி தான். இதை கர்த்தர் 2018 வருஷத்தில் கர்த்தர் இதை பேசியிருக்கிறார். சபைகள் மற்றும் ஊழியர்களுடைய சொத்துக்கள் அளவுகள் வகையறுக்கப்படும். இவ்வளோதான் நீங்கள் சொத்து வச்சுருக்கணும், இவ்வளோதான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், உங்களுக்கு கட்டடம் இவ்வளோ, ஏன் இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சுருக்கப்படும். ஊழியர்களுக்காக பெறப்படுற காணிக்கை மேலே தீர்வு விதிக்கப்படும். கைப்பற்றப்படும் மிகுதியான சொத்துக்கள் அபராதம் விதிக்கப்படும். அவங்க மேலே பெனால்ட்டி போடுவாங்க, அவங்க மேலே அபராதத்தை விதிப்பார்கள். சபைகளும் ஊழியர்களும் பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும். இப்போவே பல விதமான கட்டுப்பாடுகள் நாம் பார்த்து வருகிறோம். வட இந்திய மாநிலங்களும், ஏன் தென்னிந்திய மாநிலம், ஏன் நாம் வாழ்கிற பட்டத்திலே இங்கொன்றும் அங்கொன்றுமாய் காணப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. சுயாதீனமாய் இயங்குகிற சிறிய மந்தைகள், சின்ன சின்ன சபை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், அவர்கள் ஆராதிக்கவும் ஊழியம் செய்யும் அதிகாரம் இல்லை என்று சட்டங்கள் கொண்டு வருவார்கள். இது கர்த்தர் இப்போதல்ல, 2018 வருஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதில் கர்த்தர் சொன்ன காரியம், அவர்கள் குழப்பம் விளைவிக்கிறவர்கள் என்றும் பிரிவினைக்காரர்கள் என்றும் குற்றம் சாட்டுவார்கள். அவர்கள் ஆன்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம மேல் குற்றம் சுமத்துவார்கள். வெளியிடங்களிலே ரட்சிக்கப்படுகிறவனும் என் நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும் காவல் நிலை விசாரிக்கப்படுவாங்க. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, யார் மேலே ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, இவை எல்லாவற்றும் விசாரிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய தாசன் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது நிமித்தமாய் நாமும் தரிக்கப்பட்டுள்ளதுக்கு அரசாங்க சலுகைகள் குறைக்கப்படும், பின்னர் அவைகள் முழுதுமாய் மறுக்கப்படும். அதில் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உன் முற்பிதாக்கள் சேகரித்த ஊழியத்துக்கான நிலங்கள் கட்டிடங்கள் அந்நியர் வசமாகும். இது கர்த்தர் பேச தீர்க்கதரிசனம். அதில் உங்கள் ஊற்றுகள் அந்நியர் வசமாகி அநேக பன்றிகள் தங்கள் தாகத்தை அதில் தீர்த்து கொள்ளும். பரிசுத்தமான ஸ்தலத்தில் அருவருப்பான பன்றிகள் தங்களுக்குரிய உறைவிடமாய் இருப்பிடமாய் அதை மாற்றிக்கொள்ளும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இதில் அநேக போதகர்கள் அவருடைய சபை வளாகங்கள் கையகப்படுத்தப்படும், அந்நிய காரியங்களில் பிரவேசிக்கும், அவருடைய சொத்துக்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி போவார்கள் அல்லது அந்நியருடைய கால்களை நக்குவார்கள் என்று கர்த்தர் பேசினார். ஒன்று, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறவர்கள் துரத்தப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள், அவமானப்படுத்து. அல்லாவிட்டால் பணம் இருக்குங்க, எங்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, விசுவாசி ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கார், ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கிறார், ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் எங்களை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய காலை நக்கி பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினார். அப்போ எதனால் இதெல்லாம் உண்டானது கர்த்தர் சொல்லும் போது எல்லாம் வர்றதுக்கு காரணம், என்னுடைய சபையில் என்னுடைய மந்தையில் தீன ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லாரு, இந்த தீமை நேரிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போமானால், உங்கள் நிர்விசாரமே இந்த தீமை ஒருக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய தயவும் பொறுமையும் அலட்சியம் செய்வதனாலே உங்கள் மேல் இது அனுமதிக்கப்படுகிறது. கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் இல்லை, அவன் தன்னுடைய தற்பொழிவு, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய காரியம், நாங்கள் கட்டுன்னு சொல்ல யார் சொல்லுவானா, மகா பெரிய பாபிலோன் சொல்லானே நான் கட்டினான். அந்த மாதிரி இது கர்த்தருடைய ஊழியம். ஒவ்வொரு சபைகளும் இயேசுவின் கல்வார் ரத்தத்தில், அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, அதான் வேதம் சொல்லுது. ஆனால் தற்பொழுது நாடு நிமித்தமாய் சத்துரு அந்நியன் தன் குதிகாலை மேல் உயர்த்துவான். அதில் கர்த்தர் சொன்ன பாருங்க, உங்களை பாதுகாத்த மேகத்தை அலட்சியம் செய்தபடினாலே, எப்படி அலட்சியம் பண்ணீங்க அப்படின்னு கர்த்தர் பேசாருன்னா, உங்கள் பலம் உங்களை காக்கும் நம்பினீர்கள், நீங்கள் மெய்யான மனிதர் தேடவும் இல்லை, என் சித்தம் நிறைய பிரயாசப்படவும் இல்லை, நீங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு குறியா இருந்தது, ஆஸ்தி உங்களுக்கு தேடலா இருந்தது, உன் பார்வையெல்லாம் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் சுய பெருமை இருந்துச்சு என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் சொல்லும் போது, இதனால தான் தீமை தேசத்தில் வருகிறது, நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருந்தீர்கள், என் காரியத்தையும் என் கட்டளையும் அலட்சியம் பண்ணி கர்த்தர் பேசினார். இந்த பட்டத்தில் ஊழியம் செய்கிறவர்களை தடுமாற பண்ணவும், அவர்களை தவிக்க வைக்கவும் தத்தளிக்கவும் பண்ணவும் தான் சாத்தான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறான். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2010 வருஷம் வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் என்ற ஒரு கூடுகை சென்னை பட்டில் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான போதுங்கள் அந்த கூடுகையில், காமராஜ் அரங்கத்தில் அந்த கூடு நடந்தது. அதில் மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி அவர் வந்திருந்தாங்க. அங்கே கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தை டிராக்ஸ் அடிக்கப்பட்டு அநேகருடைய ஊழியங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அது கொடுக்கப்பட்டது. அதில் கர்த்தர் பேசின காரியம், ஒரு கொடிய நாட்கள் சபையில் மேலும் என் நாமத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள் மேலும் தீவிரித்து உன் தேசத்திலே வருகிறது. அநேகர் செயல்பட முடியாதபடி கைகள் கட்டப்படுகிறதையும் அவர் நாவுகள் கட்டப்படுகிறதையும்
அனைவருடைய சொத்துகள் நிலைகள் அபகரிக்கப்படுவதையும், சபைகள் சீரடிக்கப்படுவதையும், மந்தைகள் பின்வாங்கி போகிறதையும் திரளாக நாட்களே பார்க்க போகிறீர்கள். உன் தேசமே தீமை முந்தி வருவதற்கு முன்பாக ஆண்டு சொல்றாரு, உன் அஸ்திவாரத்தை, உன் அலங்கத்தை உறுதிப்படுத்து. தீர்க்கதரிசி வார்த்தை கர்த்தர் பேசல, வார்த்தை கேட்டு மனம் திரும்பினால் அவர் மேல் வரும் என்று சொன்ன பயம் வராதபடிக்கு நான் தடுத்து போடுவேன். ஒரு தீமை வருன்னு பேசிட்டேன், அதுக்கு மனம் இறங்கி அவங்க என்னோட மன்னிப்பு கேட்டு மனுஷிட்ட இல்லை கர்த்தர்கிட்ட மனம் திரும்பினால் கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த தீமை வராதபடிக்கு தடுத்து போடுவேன். அதில் ஆண்டு சொல்றாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. கர்த்தருடைய கட்டளை வார்த்தை. அப்போ ஆண்டு சொல்றாரு, அந்த சத்துருக்கு கட்டளை கொடுத்து அதை துரத்த, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது அப்படின்னு சொல்லி அதை தடை செய்கிற வார்த்தையில கர்த்தர் தந்து தீமை கர்த்தர் மட்டுப்படுத்துவார். அவர்கள் அப்படி இல்லாவிட்டால் இன்னும் அவருடைய தீமையில் உறுதியாக நிலைத்திருப்பார்களானால் உங்கள் கண்கள் காண அவருடைய அஸ்திபாரம் அசைகிறதையும், அவருடைய கருவூலங்கள் கொள்ளையிடப்படுகிறதையும், அவருடைய சொத்துக்கள் கையகப்படுத்துவதையும், அவர் பிள்ளைகள் வீதியிலே உலாவுறதையும், அவருடைய சரீரம் செத்து போவதையும், இன்னும் அவருடைய குடும்பங்கள் குழப்பம் உண்டாகிறதையும், சபை வளாகங்களிலே அவர் விசுவாசிகள் பிரிந்து கொண்டு மன்றாடுகிறதையும், தீமையான செய்திகளை இதோ அநேகர் காணும்படியாக நான் அதை சுற்றி இருக்கிற வேலையை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. நீ யோசிச்சு பாருங்க, இல்லைங்க ஒரு சபை போதற்கு தான் அது, ஒருவேளை ஒரு பாஸ்டர் தான் அது, ஒரு இவாஞ்சலிஸ்ட் தான் அது, அப்படி இல்லை. அதில் சொல்லுறது, பள்ளிகள் குறிவைக்கப்படுகிறது, கல்லூரிகள் குறிவைக்கப்படுகிறது, மருத்துவமனைகள் குறிவைக்கப்படுகிறது, ஆதரவற்ற ஆர்ஃபனேஜ் குறிவைக்கப்படுகிறது, முதியோர் இல்லங்கள் குறிவைக்கப்படுகிறது. இதில் ஒரு பெரிய அச்சுறுத்தல், தேசத்தில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது. ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு மிஷன் ஸ்கூல் இருக்கும், எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வேலைகள் போய் நிறைய டீச்சர்ஸ் வேலை போயிடும். யோசிச்சு பாருங்க, உங்களை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப சஃபஸ்டிகேட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் கையகப்படுத்தி விட்டால் எங்கேருந்து நமக்கு சம்பளம் வரும்? யார் நம்ம ஆதரிப்பார்கள்? தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய காரியம். இது கர்த்தர் சும்மா சொல்ல, கர்த்தர் பேசி இந்த ட்ராக்ஸ் அடிக்கப்பட்டு பலருடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த தீமை தேசத்தில் வராதபடிக்கு இன்னும் நான் நிர்விசாரமாய் எங்களுடைய சுய பிரசாபத்தை பார்த்து கொண்டு, ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தையும் எங்கள் நோக்கத்தையும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்காதபடி, தேவன் சொன்ன இந்த காரியம் நடக்காதபடிக்கு, ஆண்டவரே, சத்துருவே இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறபடியால நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா டினாமினேஷன் சொல்லி ஜெபிக்க போகிறோம், எல்லா சபை போல சொல்லி ஜெபிக்க போகிறோம். சின்ன சின்ன காரியம் சத்துரு உள்ள வரக்கூடாது. கர்த்தர் சொன்னார், நீ ஜெபித்தால் ஒருவர் பட்டயத்தை ஒருவருமாய் திருப்புவேன். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நான் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் தன் ஜனனுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசாட்டில் ஆண்டவர் இந்த தீமை வராதபடிக்கு, இந்த தீமை ஆண்டு ஒருவேளை தேசத்திலே தீமை வந்தாலும், ஒருவேளை பட்டணத்தில் தீமை வந்தாலும், ஜெபித்த ஜனங்களை, ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை போடுவார். நீங்களும் ஜெபிக்கிற சபையும் ஜெபிக்கிற ஊழியர்களும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். சங்காரக்காரன் தேசத்தை சுற்றி வரும்போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய ஊழியக்காரனும் தன்னுடைய ஜனத்தையும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார். ஆமென். நாம் எல்லாம் அப்படி எழுந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமாய், ஆண்டவரே, முதல்ல கர்த்தர் செய்த காரியத்தை விட்டு நாங்கள் விலகிட்டோம். ஆண்டவரே, கர்த்தர் அனுமதித்த காரியத்தை நாங்கள் விலகிட்டோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த தரிசனம், நீங்கள் கொடுத்த அழைப்பு, நீங்கள் கொடுத்த அந்த ஊழியத்தை விட்டு ஆண்டவரே, சுய பிரசாபத்தை, சுய நோக்கத்தை நாங்கள் பார்த்துட்டு ஆண்டவரே எங்களை மன்னின்னு சொல்ல போகிறோம். ரெண்டாவது, நாங்கள் யாரை ஆண்டு ஆயத்தப்படுத்தணும்? கர்த்தர்களுக்கு காண்பீங்க. சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை பிரசங்கி இருக்கணுமா, தீர்க்கதரிசி வார்த்தையை பரவசணுமா, இந்த வார்த்தையை கொண்டு போய் பல ஜனங்களுக்கு இதோ கர்த்தர் பேசியிருக்காரு. உங்கள் கையில் இந்த ட்ராக்ஸ் இருக்கிறது, உங்கள் கையில் அந்த பேச தீர்க்கதரிசிகள் பேச அந்த புத்தகம் இருக்குது, அதில் எடுத்து பாருங்க. இன்னும் கடைசிகள் நடக்கிற சம்பவங்களை குறித்து பல விதமாக கர்த்தரில் போட்டிருக்கிறார். கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அதை வைத்து நீங்கள் செவிங்க. நீங்கள் ஆயத்தப்படுங்க. உன்னோடு கூடின உங்களுடைய எல்லா கூட்டத்தை, ஒரு சபை மேய்ப்பராக இருந்தால் சபையின் முப்பது கூட்டத்தை, ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தால் இந்த இவாஞ்சலிஸ்ட் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும். ஒரு நீங்கள் ஸ்கூலே ஒரு ஆர்ஃபனேஜை நடத்தலாம் இருந்தால் இது எல்லாரையும் பாதிக்கப்பட போகுது, கல்லூரியை பாதிக்க போகுது, மொத்தமாக எல்லாரும் பாதிப்பட போகுது. ஆண்டவரே, நாங்கள் உமது சமூகம் நிற்கிற ஆண்டவரே, எங்கள் எந்த ஒரு நாள் செய்யலாம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எழுப்பி கொடுத்திருக்கிற எல்லா சபைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனர் எழுப்பி கொடுத்த ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சிஎஸ்ஐ சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஆர்சி சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா மெயின்லைன் சர்ச்சஸை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு சபைகள் மேலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காக இந்த பட்டணத்திலே ஆண்டவரே நீர் எழுப்பி இருக்கிற எல்லா சபைகள் மேலே, சபை தலைவர்கள் மேலே, போதகர்கள் மேலே, ஆண்டவரே, இப்பொழுது
இப்பொழுதே கர்த்தருடைய கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு உன்னதமான நோக்கம், ஒரு உன்னதமான திட்டத்திற்காக நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் நீங்க எழுப்பி கொடுத்த இந்த தகப்பன்மார்கள் மூலமா ஒரு ஜெபிக்கிறது நிமித்தமா ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எவ்வளோ காரியங்களை கர்த்தராகிய தேவன் நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தராகிய தேவன் நீங்க பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தேவனுடைய கரத்திலே நாங்கள் முதலாவது ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கடந்து வரட்டும். கர்த்தராகிய தேவனை சொன்னீங்களே ஆண்டவரே, இதோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை சபையும் ஊழியர்களும் நோக்கும்போது நான் அந்த தீமைகள் வராதபடிக்கு தடுத்து போடுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆதி அன்பை விட்டு ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற எல்லா குறைவுகளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் கர்த்தராகிய தேவன் நீங்க மன்னிப்பீராக. அந்த ஆதி அன்பிற்கு நேராக திரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த ஆதி அன்பிற்கு நேராக ஒவ்வொரு சபை போதகர்களும் ஆண்டவரே, சபையினுடைய தலைவர்களும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் திருப்பப்படும்படியாய் தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாட்களில் சுயத்தின் நிமித்தமா ஆண்டவரே, மாம்ச காரியங்கள் நிமித்தமா ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஆண்டவரே, அவைகள் எல்லாம் ஆண்டவரே குறைவுபட்டிருக்கிறதே. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நாம ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்திலே கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிஎஸ்ஐ சபைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இசிஐ சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆர்சி சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மெயின்லைன் சர்ச்சஸை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெந்தகோஸ்தே சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய நோக்கத்துக்காய் எங்கள் தேசத்திலே ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் நீர் எழுப்பி கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்களோ கர்த்தாவே, அந்த ஆதி அன்பை இழந்த பாவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படிக்காய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஜமான் எந்த நோக்கத்துக்காய் கர்த்தாவே, உம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஆண்டவரே நீர் விலை கொடுத்து வாங்கின சபை ஆண்டவரே, நீர் எழுப்பின சபை ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கர்த்தாவே, ஆதி அன்பை இழந்த பாவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் சபைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே. இந்த வேளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நிர்விசாரத்தை கர்த்தர் நீர் மன்னிப்பீராகப்பா. இந்த வேளை கர்த்தராகிய தேவன் நீர் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கு, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. இந்த தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் நிர்விசாரத்தை மன்னிங்க. எங்கள் அலங்கங்களை கர்த்தாவே நாங்கள் பலப்படுத்தலையே, எங்கள் அஸ்திபாரத்தை தகப்பனை நாங்கள் உறுதிப்படுத்தலையே, எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இந்த வேளை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்காய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, கர்த்தர் பேசி சொன்ன இந்த தீமைகள் எது ஒன்றும் ஆண்டவரே எங்களுடைய எந்த சபைகளையும் தொடக்கூடாது ஆண்டவரே. எல்லா சபைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மெயின்லைன் சர்ச்சஸையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஐபிசி சபை, பெந்தகோஸ்தே சபை, ஏஜி சபைகள் ஆண்டவரே, சிஎஸ்ஐ சபைகள், ஆர்சி சபைகள், எல்லா சபைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இசிஐ சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எல்லா சபைகள் மேலே ஆண்டவரே அவைகளுக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமைகள் உள்ளே வராதபடி புதிய சட்டங்களோ ஆண்டவரே, புதிய காரியங்களோ கடந்து வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த ஒரு காரியங்களையும் ஆண்டவரே பிடுங்கிக் கொள்ளுகிற காரியங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவரே அவைகள் நின்று கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உடைய சபைகள் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் சபைகளுக்கு உண்டான ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பாதுகாக்காவிட்டால் ஆண்டவரே எந்த ஒரு மனிதனும் பாதுகாக்க முடியாது. இந்த நாட்களில் கொடிய காலங்கள், கொடிய நாட்கள் இதோ சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சபை தலைவர்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். சபைகளுக்கு உண்டான ஆண்டவரை எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளும்படியாய், வாரி கொள்ளும்படியாய் ஆண்டவரை அப்படிப்பட்ட தீமைகள் உள்ளே கடந்து வர ஆயத்தமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாதுகாப்பின் கரம், அந்த பாதுகாப்பின் மேகம் உடைய சபைகள் மேல, சபை தலைவர்கள் மேல, ஊழியங்கள் மேல ஆண்டவரை இந்த நாட்களிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. தீமைகள் தொடாதபடி கர்த்தராகிய தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம்.
கர்த்தாவே உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் சபைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், எங்கள் ஜனங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், எங்கள் ஊழியர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கல்வாரி இரத்தத்திற்குள்ளாய் சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சபையின் போதகர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவனின் கரம் பாதுகாப்பதாக, பாதுகாப்பின் கரம் கடந்து வரட்டும். உங்க கல்வாரி இரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தீமையானவர்களின் கால்கள் எங்கள் சபைகளுக்குள்ளே நிற்க நாங்கள் பார்க்கிறோமே. இந்த தீமை எங்கள் சபைகளை மேற்கொள்ளாதபடி கர்த்தராகிய தேவன் நீங்க வேலியடைங்க. இதோ பாதாளத்தின் வாசல்கள் சபைகளை மேற்கொள்வதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தத்தை உத்தரவாதம் பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீங்க வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு சபைகளுக்கும் தீமை ஒன்றும் வராதபடி கர்த்தருடைய கல்வாரி இரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே வேலியடித்து பாதுகாப்பீராக. உங்க அன்பின் திருக்கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, பொல்லாத தீமைகளை சபைகளுக்குள்ளே கொண்டு வரும்படி எழும்புகிற பொல்லாத மனிதருடைய பாதங்கள் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள, சபை தலைவர்களுக்குள்ள, போதகர்களுக்குள்ள ஆண்டவரே கலக்கங்களை கொண்டு வரும்படி, பயங்களை கொண்டு வரும்படி எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத மனிதருடைய திட்டங்கள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமையான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து அநேக ஊழியர்களை அடிமைப்படுத்தும்படி, அநேக ஊழியர்களை கலக்கப்படுத்தும்படியாய், கலங்க பண்ணும்படியாய் எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கும் போது ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீமைகளை உள்ளே கொண்டு வந்து கர்த்தர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனங்களை மடைமாற்றும்படி, திசை திருப்பும்படி எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற இப்படிப்பட்ட தீமைகள் அது சபைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத மனிதருடைய திட்டங்கள், அவருடைய மனதில் இருக்கிற பொல்லாத ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்திலே அதமாக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு போதகர்களோ ஆண்டவரே, எந்த சபையோ ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதருடைய கரங்களிலோ சிக்கிவிடாதபடிக்கு தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளோ ஆண்டவர்களை கலக்கப்படுத்தாதபடி, அவர்களை கலங்க பண்ணாதபடிக்கு ஆண்டவரை கலவரங்களை கொண்டு வரும்படி போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட பொல்லாத தீமைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தினுள்ள நுழையாதபடிக்கு, எங்கள் சபைகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள நுழையாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ சபைக்கு விரோதமாக, இதோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பொல்லாத திட்டங்களை கர்த்தர் அர்த்தமாக்கி போடும்படிக்காய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சபைகளுக்குள்ள, இதோ சபை ஊழியங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை, ஒரு பதற்றத்தை ஆண்டவரே கொண்டு வரும்படிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவீராகப்பா. எந்த திட்டங்களும் பலிக்காதபடி ஆண்டவரே கர்த்தர் நீங்க வேலி அடைக்கும்படிக்காய் இதோ இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஆண்டு ஊழியர்களை ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, இதோ அவர்களை பயமுறுத்தும்படிக்கு சட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத மனிதர்கள் முடக்கப்படும்படிக்காய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியமே வேண்டாம் என்று ஆண்டவரே அப்பா தகப்பனே, பழைய நிலைமைக்கு கொண்டு போகும்படிக்கு, நிர்வு சாரத்தை புகுக்கும்படிக்கு ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அர்த்தமாக்கி போடும்படிக்காய் இப்பொழுதே உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அந்த குடும்பங்களை சிதைக்க போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இப்போது நிர்மூலமாக்கப்படும்படிக்காய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அஸ்திபாரங்கள் பலப்படாதபடிக்கு ஆண்டவரே இதோ சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அர்த்தமாக்கி போடுவீராக ஆண்டவரே. அலங்கங்களை ஆண்டவரப்பா மேற்கொள்ளும்படிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அர்த்தமாக்கி போடும்படிக்காய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஊழியர்களும் இனி வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுகிற ஆவியை கர்த்தர் நீங்க தரும்படிக்காய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தீமையானது கடந்து வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்க. சங்கார தூதன் கடந்து வருவான் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவரே, ஒரு கூட்டம் ஜெபிக்கிறவர்கள் எழும்பி ஆண்டவரே, ஜெபிக்கிற சபைகள், ஜெபிக்கிற போதகர்கள் எழும்பி ஆண்டவரே அதற்காக உத்தரவாதம் செய்யும் போது கர்த்தர் அந்த தீமைகளை மாற்றி போடுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்தில் அப்படிப்பட்ட சபை போதகர்களை எழுப்புங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போகும்படியாய் வாசல்களை கர்த்தர்
திறப்பீராக. அதற்காக நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? சபையா என்ன செய்யணும்? சபை போதர்களா என்ன செய்யணும்? ஊழியர்களா என்ன செய்யணும்? ஆண்டவரே, அநேகருக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு போகப்படும்படியாய் கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை தாங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த தீமையானது சபையை தொடாதபடி ஆண்டவரே, தீமை நாட்கள் ஆண்டவரே அது முந்திக் கொள்வதற்கு அதற்கு முன்பாக ஆண்டவரே, இதோ கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி ஆண்டவரே இதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்க அவர்கள் ஆயத்தப்படவும், கூட இருக்கிற ஜனங்களை ஆயத்தமாக்கவும் கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் அநேகருக்கு கொண்டு போக, அநேக ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை விதைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா சபைகளும் ஆண்டவர் இதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்க, சபை போதர்கள் சந்திக்கப்பட கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை தாங்க. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தேவ கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களில் இந்த தீமைகள் எது ஒன்று ஆண்டவரே அது முந்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு முன்பதாக உத்தரவாதம் செய்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, வார்த்தைகளை பரவ செய்யவும் கர்த்தர் தாமே நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மோடு இணைந்து இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு போதர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, அப்பா அவர்களுக்குள்ள நீர் விழிப்புணர்வின் ஆவி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, இந்த கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவரே அநேகருக்கு பரவ செய்யும்படியாய், ஆண்டவரே அநேகருக்கு இதை விளக்கி கூறும்படியாய் இப்பொழுதே கர்த்தருடைய கரமகள் மீது கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இதோ எங்கள் தேசத்துல ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துல இப்படிப்பட்ட தீமைகள் எங்கள் சபைகள் மீது கடந்து வரும்போது இதற்காக உத்தரவாதம் பண்ணி செபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை நீர் இயேசப்பா சபைகளை எழுப்பி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா இந்த தீமையானது வேர்கொள்ளாதபடிக்கு இதோ கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இதற்காக உத்தரவாதம் பண்ணி செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, திறப்புல நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீரை எழுப்பி தரும்படியாய் ஆண்டவரே, ஒவ்வொரு போதர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரங்கள் மீது கடந்து வரட்டாண்டவரே. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே, அப்பா உணர்வடைய, அப்பா உணர்வின் ஆவியானவர் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஆண்டவரே அவர்களை அப்பா உத்தரவாதம் பண்ணி செபிக்கவும், தங்களுடைய சபைகளை பாதுகாக்க ஆண்டவரே உம்முடைய கரங்கள் மீது கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீங்க. இந்த நாளில் ஆண்டவரே, எந்த ஒரு தீமைகளும் ஆண்டவரே உடைய சபையோ சபை போதர்களையோ எந்த ஒரு மெயின்லைன் சர்ச்சஸையும் தொடாதபடிக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் இதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, அநேக காரியங்களை பார்த்து நம்ம அதற்காக செபித்தோம் இல்லையா? இதற்காக நீங்க நிச்சயமாவே தொடர்ந்து செபிங்க. உங்க தனிப்பட்ட ஜெபங்கள்ல மாத்திரம் இல்லை, நீங்க சபையா கூடி வரும்போதும் உங்களுடைய ஜெப குழுக்கள்ல நீங்க இணைந்து ஜெபிக்கும் போதும் கர்த்தர் பேசின இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து நீங்க தொடர்ந்து செபிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, இதை குறித்த காரியங்களை மற்ற ஜனங்களுக்கும் நீங்க பரவ வைங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, தேசத்தின் ஜனங்களுக்குள்ள விழிப்புணர்வின் ஆவி கடந்து வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் இது ஜெபிக்கிற ஜனங்களுக்கும் பரவ வைக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.